குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது நத்தார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் கடவுளினாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இந்த நாட்களிலே கடவுளை நோக்கி நாங்கள் மன்றாடவும் இருக்கின்றோம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரன்றி உண்டாக்கப்படவில்லை. ஜெபம் செய்வோமாக. வாக்கு என்னும் எங்கள் நல்ல மீட்பரே, உமது வாக்கினால் இந்த உலகத்தை உருவாக்கினீர். உமது வாக்கினால் உமது குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினீர். உமது வாக்கினால் ஒரு கன்னிமரியாள் இயேசுவை பாலகனாக கருத்தரித்தாள். ஆண்டவரே, உமது வருகையினால் எமது வாழ்வு மீட்பு பெறுகின்றது. இந்த உலகம் மீட்பு பெற்றது. நீர் மேசியாவாக அபிஷேகம் செய்யப்பட்டவராக இந்த உலகத்தை மீட்டுக் கொள்ளுவதற்காக இந்த உலகத்துக்கு நீர் வந்தீர். ஆண்டவரே, இந்த நல்ல நாளை, நீர் செய்த இந்த நன்மையை நாம் ஒருபோதுமே மறக்க முடியாது. ஆகவே உமது பிறப்பை நாங்கள் நினைவு கூற, உமது மகிமையின் செயல்பாட்டை இந்த உலகத்துக்கு எடுத்துச் சொல்ல இந்த காலத்திலே நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எமது பாடகர் குழுவினூடாக நாங்கள் பாட இருக்கின்ற பாடல்களினூடாக நீர் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த நற்செய்தியை நாங்கள் ருசி பார்க்க, அதை உணர்ந்து கொள்ள, ஆண்டவரே, அவற்றினூடாக நாம் உம்மோடு இன்னும் சேர்ந்து கொள்ள, இதர மத மக்களும் பிதாவே இந்த நற்செய்தியை அறிந்து கொள்ள இந்த சிறிய பாடல் ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். பாடகர் குழுவோடும் பாடகர் குழுவை இயக்கிய உமது மகனோடும் இதை கேட்கின்ற திருச்சபை மக்களோடும் திருச்சபையை சேராத அனைத்து மக்களோடும் உமது நற்செய்தி இந்த பாடலினூடாக சென்று அடைய வேண்டும் என்று உமது கரத்திலே அனைத்து காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர், உமது மகிமையை நாங்கள் சொல்ல வேண்டும். உமது பிறப்பை நாங்கள் பறைசாற்ற வேண்டும். நீர் இந்த உலகத்துக்கு வந்த இந்த நல்ல நாளை நாங்கள் கொண்டாட வேண்டும். ஆண்டவரே, திருச்சபையாக நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூட முடியாமல் இருந்தாலும் தேவரீர், நீர் எங்களுக்கு இந்த விதமான ஒரு ஊடகத்தை தந்து அவற்றினூடாக உமது பிறப்பின் மகத்துவத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். முழு ஆராதனையோடும் நீர் கூட இருந்தாலும் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடக்கம் 7 வரை. அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தப்படி குடிமதிப்பு எழுதப்படும் படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள்.
அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமடிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லஹேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள் என்பதே. ஆமேன்.
அசைந்து இசைந்து நிறைந்து நலிந்து நான் உன்னை பாடுவேன். விரைந்து நயந்து பரிந்து இறங்கி நீ என்னை தாங்குவாய். அசைந்து இசைந்து நிறைந்து நலிந்து நான் உன்னை பாடுவேன். விரைந்து நயந்து பரிந்து இறங்கி நீ என்னை தாங்குவாய். அலை கடல் வான்
விண்ணப்ப ஜெபம் செய்வோமாக. எங்களை வழிநடத்துகிற ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் நினைவு கூறும்போது இந்த வேளையிலே இருதயம் நொறுங்குண்டவர்களை குணப்படுத்தும்படி, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படி வந்த உம்முடைய திருக்குமாரனுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி, ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் விசேஷமாக உலகமெல்லாம் மனமுடைந்திருக்கிற மக்கள் மத்தியிலே உம்முடைய பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கப்படத்தக்கதாக நீர் கிருபை செய்தீர். எல்லா மக்களுக்காகவும் வேண்டுதல் செய்கிறோம். இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட, இருதயம் நொறுங்குண்டு ஆண்டவரே சஞ்சலத்தோடு இருக்கிற மக்களை நாங்கள் நினைத்து உம்முடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம். எங்கள் நாட்டிலும் எல்லா நாட்டிலும் இருக்கிற மக்களை நீர் ஆறுதல் படுத்தும். உம்முடைய பிறப்பு அவர்களுக்கு நற்செய்தியின் செய்தியாக தொனிக்க கிருபை செய்யும் சுவாமி. அதே போல் இந்த நாட்களிலே உலகமெல்லாம் இருக்கிற திருச்சபையின் மக்கள், ஆங்காங்கே இருக்கிற வயது வந்தவர்கள், வயதுக்கு போனவர்கள், ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் எழுந்து உம்முடைய நற்செய்தியிலே பங்கெடுக்கத்தக்கதான அவர்கள் இருக்கும் இடத்திலே உம்முடைய தேவ சமூகம் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் வேண்டி நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
வணங்குகின்றேன். இறங்கி என்னை ஆதரிப்பாய். உன் பிறப்பை தூதர் பாடுகின்றார். ஞானிகள் கூடி பரிசு தந்தார். ஊரெங்கும் உன் புகழ் கூறுகின்றார். உன்னத நீ என முழங்குகின்றார். என் பிறப்பை யார் அறிவார்? என்னை தேடி யார் வருவார்? கண்டுனை கழித்திட முடியலையே, கண்டுனை கழித்திட முடியலையே. கண்ணிரண்டும் தான் எனக்கில்லையே, கண்ணிரண்டும் தான் எனக்கில்லையே. வாருமையா பாலகனே, வந்தனையோ தேடி என்னை. இரு கரம் கூப்பி வணங்குகின்றேன். இறங்கி என்னை ஆதரிப்பாய். உன்னை அணைத்திட தந்தையுண்டு, கூட்டிய தாலாட்ட தாயும் உண்டு. என் கண்ணீர் யாதான் துடைத்திடுவார்? என் பசி தீர்ந்திட யார் அழுவார்? நீ பிறந்த காரணத்தை உலகறிய பாடுகின்றார். நான் பிறந்த காரணத்தை, நான் பிறந்த காரணத்தை நான் அறியேன், நீயும் அறிவாயோ? நான் அறியேன், நீயும் அறிவாயோ? வாருமையா பாலகனே, வந்தனையோ தேடி என்னை. இரு கரம் கூப்பி வணங்குகின்றேன். இறங்கி என்னை ஆதரிப்பாய். என் மனதில் பல ஆசையுண்டு, ஏக்கமுண்டு, பல தாபமுண்டு. அன்பினை நாடி ஏங்குகின்றேன், ஆதரிப்பாரின்றி கலங்குகின்றேன். உன்னிடம் நான் கேட்கின்றேன், உதவிடத்தாழ்ந்து வேண்டுகின்றேன். என்னுயிர் நண்பனாய் வருவாயா? என்னுயிர் நண்பனாய் வருவாயா? என்னிலே கலந்தென்றும் நிலைப்பாயாம், என்னிலே கலந்தென்றும் நிலைப்பாயாம். வாருமையா பாலகனே, வந்தனையோ தேடி என்னை.
இறங்கி என்னை ஆதரிப்பார். மீகா 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 4 வரை. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக் கொடுப்பார். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். ஆமேன்.
கெட்டு செல்வையிலும் என்னை கூட்டி சேரும். நான் பாவிதான் என்றறிவீர், ஆயினும் சேர்த்தேடும். எல்லாம் நல்ல தேவன் நீரே, என் எல்லாம் நல்ல தேவன் நீரே, என் என் ஜெபம் செய்வோமாக. எங்களை நேசிக்கிறதா எங்கள் நல்ல ஆண்டவரே, இவ்வளவு நேரமும் நீர் எங்களோடு கூட இருந்து இந்த பாடல் ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். உமது விடுதலை, உமது பிறப்பு எங்களுக்கு ஆறுதலை தந்தது, மகிழ்ச்சியை தந்தது என்று நாம் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். தேவரீர் தொடர்ந்து வருகின்ற கிறிஸ்மஸ் பண்டிகையிலே நாம் உமது அன்பை ருசி பார்க்க, அவற்றை நாங்கள் களிகூற, அவற்றை நாங்கள் கொண்டாட உமது கிருபையை, வல்லமையை, ஆசீர்வாதத்தை, வழிநடத்தலை எங்களுக்கு தந்து தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் கூடியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.